மை டியர் கமாண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இதே தான் வருது எனக்கு ஆரம்பித்தாலே. குட் ஆஃப்டர்நூன், ஓகேவா? அந்த கம்பெனியை கிண்டல் பண்ணி எனக்கு அதே தான் வருது, ஓகேவா? அதே மாதிரி நேற்று யாரோ ஒருத்தங்க நமக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களாம் யாருன்னு தெரில, இதுவரையும் வந்தது கிடையாது. மச்சான்னு என்னை கூப்பிட்டு இதுவரை யாரும் கூப்பிடல, ஓகேவா? அண்ணன் தம்பின்னு கூப்பிட்ருக்காங்க, மாமான்னு கூப்பிட்ருக்காங்க, ஓகேவா? இதுவரையும் யாரும் மச்சான்னு கூப்பிட்டதில்லை, ஓகேவா? அதனால் புதுசாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேர் ஞாபகம் வச்சுருந்தா இப்போ மறந்துட்டேன், இப்போ பார்க்கல. ஏன்னா நைட்டு வரையும் பார்த்தேன். இருந்தாலும் இருக்கட்டும், ஓகேவா? அவர் பார்க்க தானே போகிறாரு வீடியோவை, ஐடிஎம்எஸ் வீடியோலாம் பார்க்குறாரு. அவங்கள பற்றியே பேசணும்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்கள பிடிச்சிட்டே ஏன் தொங்குறேன்னா, எத்தனை தடவை தான் உங்களெல்லாம் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மெயினாக நான் 3 மணிக்கு பேசுகிறதே இதுதான், ஓகேவா? லைவெல்லாம் நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா இல்லையா? லைவ் 1 மணி நேரம் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த 8 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை பார்க்க மாட்டிங்களா? புரியுதா இல்லையா? ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே முன்னே குதர்க்கமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இதை விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் இருக்காங்க, பேட் கமெண்ட்டும் இருக்காங்க, ஓகேவா? அவங்களுக்கே புரியலை எப்போ என்ன சந்தர்ப்பத்தில் என்ன பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியும். அதேமாதிரி அதுக்கு விளக்க கேட்டாலும் விளக்கம் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. இவங்களால் நிறைய பேர், ஓகேவா? வெளியே தெரிஞ்சு நிறைய பேர் சில பேர் தான் வெளியே தெரிஞ்சு, நிறைய பேர் வெளியே தெரியாமலே இருக்காங்க, ஓகேவா? மன உளைச்சல் ஆகி வீட்டு பெண்கள் சொல்கிறேன், வீட்டு பெண்கள், தமிழ் பெண்கள், ஓகேவா? அவங்களாம் மனசை மாற்றிட்டு அங்கே போகக்கூடாது. ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க தான் போகணும், ஓகேவா? இலகன மனசு இருக்கிறவங்க, அவங்க நடிக்கிறது தெரியாமல், ஓகேவா? அவங்க நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு விஷயனால உள்ளவங்க, அதான் இன்டெலிஜென்ட், ஓரளவுக்கு புத்திசாலிங்க மட்டும் போய் பாருங்கள். அவங்க ஒருத்தன் பேசுகிறது நடிப்பா, ஓகேவா? ஒருத்தன் பண்ணுறது ஆக்டிங்கா உண்மையான்னு தெரியாமல் போய் ஏமாந்துடாதீங்கன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி போய் யாரும் மன உளைச்சல் ஆகிடாதீங்க. மெயின் என்ஆர்ஐ பீப்புள், இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நிறைய பேரை யூஸ் அண்ட் த்ரோ கப்பாக தூக்கி போட்டுருவான். என்ஆர்ஐ பீப்புளை எவ்வளோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரியும். எவ்வளோ பேர் நேற்று பார்த்தீங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஸ்பர் மேல் கமெண்ட் போட்டிருக்காரு, ஓகேவா? கஸ்பர் மேல் விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஓகேவா? இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களாம் நிறைய விமர்சனம் பண்ணணும். அவன் லைவ்லேயே போய் இந்தமாரிலாம் பண்ணுறான். புதுசாக வந்தவன் நீங்களாம், நாங்கள் இங்கே இருக்கிற தமிழ் ஆளுகளுக்கு சேர்த்து பேசுகிறேன். என்ஆர்ஐ பீப்புளுக்கு மட்டும் பேசாமல் தமிழ் ஆளுகளுக்கு சேர்ந்து, பெண்களுக்கு குறிப்பாக 3 மணி லைவே பெண்களுக்காக தான். யாருன்னு போய் ஏமாந்துடாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேவா? நீ எதுக்கு அவங்களே நேற்று ஒருத்தர் கேட்டார், அவங்களே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்னா இதான் காரணம். பேசி தான் மக்களை ஏமாத்துறாங்க. பேசி தான் புரிய வைக்கணும் மக்களுக்கு இவன் இப்படின்னு, ஓகேவா? இவன் எந்த நேரத்தில் எப்படி குட்டிக்காரன் அடிப்பான், எப்படி வேஷம் போடுவான், ஓகேவா? அதை பற்றி தான் மக்களுக்கு நான் பேசுகிறேன், ஓகேவா? புரியுதுங்களா? இன்னும் ஏன் பேசுகிறேன்னா, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஓகேவா? பாதிக்கப்பட்டவன் தான் என்ன மாதிரி போய் யாரும் ஏமாந்துடாதீங்க. ஒரு கடையில் இந்தமாரி ஒரு பொருள் வாங்கணும், நம்ம தெருவில் சொல்ல மாட்டோமா, நல்லா இல்லைப்பா, அது நல்லா இருந்தால் சொல்கிறோமோ இல்லையோ, நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லுவோம், ஓகேவா? அந்த வேலையை தான் நான் பார்க்குறேன். நான் போய் மன உளைச்சல் ஆகியிருக்கேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபா கிட்ட சூப்பர் சாட் போட்டு அந்த ஆளுக்கு ஏமாந்திருக்கேன். அவன் என்னை ஏமாற்றிருக்கான், புரியுதுங்களா? அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உளவியலாக ஹேட்டர்ஸு தேனோட பேசிகிட்டே இருந்தாலும் பேசுகிறேன். புதுசாக பார்த்து உங்களுக்கு மறந்து போச்சான்னு தெரில, திரும்ப அதையே பேசுவோம். ஒன்றும் இல்லை, 1 நிமிஷம் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் அந்த ஆளுடைய ஹேட்டர்ஸ் லைவில் என்னப்பா யாரையும் காணா, சூப்பர் சாட்டே போட ஆள் இல்லை, அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அந்த ஆளை கமெண்ட்லேயே. நான் இந்த மாதிரி லைவில் நம்மலாம் இருக்கும்போது, நாங்களாம் இருக்கும்போது, இந்த ஆள் இங்கே சிக்காமா பிள்ளை அவனை நாளை காணா, இங்கே 3/4 மணி நேரம் ஆச்சு சூப்பர் சாட்டே வரல, இங்கே இவங்களை நம்ம ஆளுங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக பேசுவாப்புல. அதுதான் உளவியலாக நம்ம அட்டாக் பண்ணுறது. நம்மளை உளவியலாக பாதிக்கப்பட்டிருப்போம். ஐயோ மாமா இப்படி பேசுகிறாரு சொல்லி நம்ம சூப்பர் சாட் போடுவோம். நானே போட்டிருக்கேன், பெட்ரோலுக்கு வச்சுருப்பேன், அதில் ஒரு 200 ரூபா போடுவேன், 100 ரூபா போடுவேன். இந்த மாதிரி இப்போது உளவியலாக நம்மளை பயன்படுத்திக்கிறார். அந்த நிமிஷம்தான், அந்த லைவில் தான். அடுத்து நீ 7 மணிக்கு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான். இந்த ஆளோட இதுவே அதான். வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண மாட்டான். நிறைய பேருக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஓகேவா? மனசில் பதியணும்பா, கின்னஸ் ரெக்கார்டில் பதிகிற மாரி ஒரு மனசில் பதிஞ்சால் தான் இவர் நம்ம வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவார், பேசுவார், ஃபோன் எடுப்பார், நிறைய இருக்குது, ஓகேவா? அதனால் இந்த மாதிரிலாம் இது உளவியலாக நம்மளை அட்டாக் பண்ணுறது. உளவியலாக போய் யாரும் ஏமாந்துடாங்கன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேனே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இவன் தான் இந்த 2 நாள் முன்னாடி சொல்லிட்டான் அதுக்கெல்லாம் கண்டென்ட்டுன்னு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் எப்படி வந்து நம்புறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்களா நேற்று குற்றாலம் போகிறதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறேன். எப்படி அது குற்றாலம் போகிறதுக்கு உங்களை கேட்குறான், எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குன்னு கொடுக்குறவங்க ரெகுலராக கொடுக்குறவங்க கொடுப்பாங்கன்னா ரெகுலராக இருக்கிறவங்க ரெகுலர் கஸ்டமர் தான் கொடுக்குறாங்களோ அப்படி நீ பேசும்போது எனக்கு அப்படி தோணுது. நான் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக கொடுக்குறவங்க கொடுக்குறாங்கன்னா ரெகுலராக உன்னுடைய கஸ்டமர் ஓகேவா, முன்னாள் கஸ்டமர்கள் அவங்க தான் பணம் கொடுத்து உதவுறாங்களா, நீ ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு வாய் தான் அலையும் போது உதவி செய்கிறாங்களோ, பதறாங்களோன்னு ஃபீல் ஆகுது. நீ ஒரு நாள் நேற்று பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆள் இவனை அறியாமலே சில விஷயங்கள் லைட்டாக கொஞ்சம் வெளியே சொல்லிகிட்டு இருக்கான். அது உன்னிப்பாக மைனூட்டாக அவனை வாட்ச் பண்ணுறவங்களாம் அவனை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது வந்து நீங்கள்லாம் இதெல்லாம் நான் பேச நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்படியே இருக்குது. வியூஸ் போகலைங்கிறது அப்படி அடுத்த பிரச்சனை. சில பேர் விமர்சனம் வச்சாங்க, முன்ன மாதிரி வியூஸ் போகலன்னா மானிட்டேஷன் இதுவும் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. மானிட்டேஷன் பண்ண சேனல் கொஞ்சம் நாள் இப்படி தான் பிரேக் ஆகி அப்புறம் தான் பிக்கப் ஆகும் ஓகேவா. அதனால் வியூஸ் போகலைன்னா கவலைப்பட போகிறதில்ல. ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாமல் 2 நாள் அப்படி யோசனை பண்ணேன், அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு. அதனால் என்னன்னா வியூஸ் போகலை பேசுறது பேசிகிட்டு இருப்பேன் ஓகேவா. கொஞ்ச நாள் கழிச்சு போகும். இதெல்லாம் இருக்குது. யாராவது ஒருத்தங்க பார்த்து அதில் கொஞ்சம் அலாட் ஆவாங்கள்ல, அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், புரியுதுங்களா. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் ஒரு 4 பேர் ஓகேவா, 4 பேர் வந்து அலாட் ஆகி அவங்ககிட்ட போய் ஏமாறாமல் இருந்தால் போதும். என்னை வீடியோஸ் பார்க்குற 800 பேரில் லைவ் வீடியோ பார்க்குற 1000 பேரில் 3 பேர் 2 பேர் ஓகேவா, ஒரு 2 பேர் வந்து அவங்ககிட்ட போய் ஏமாறாமல் இருந்தாலே எனக்கு போதும். அதுவே என்னுடைய வெற்றி. கும்பகோணம் மாமின்னு சில பேர் இருக்காங்க, நிறைய பெண்கள் என்னை பார்த்து அலாட் ஆகிருக்காங்க, என்கிட்டே பேசியிருக்காங்க பழைய ஆளுங்கன்னு ஓகேவா. அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுகிறத பேசிகிட்டு தான் இருப்பேன். நீ பேட் கமெண்ட் ஏன் பேசுகிறேன்னா அவனுடைய ஹேட்டர்ஸை இருக்க மாட்டாப்பேன், அவனுடைய சப்போர்ட்டராக இருப்பேன். அவனுடைய ஹேட்டர்ஸில் ஜேவிலாம் எனக்கு பேட் கமெண்ட் போடுறதே இல்லை. ஸ்டார்டிங்கில் புரியாமல் பேசிகிட்டு இருந்தாப்புல என் லைவில் வந்து கமெண்ட் போடுவாப்புல, இருக்கு போட்டோம் இந்த ஆள் எப்படி லைவ் போட்டால் இந்த மாதிரிலாம் வியாபாரிங்க வராங்களே, வெண்டாக்கா வாழாக்கா கத்திரிக்கான்னு அதுமாதிரி எனக்கு இந்த மாதிரி வரதான் செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. அம்மா இங்கே பேக்ரவுண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நேச்சராக நல்லா இருக்குன்னு இங்கே வீடியோ போடுறோம். அதனால் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அதனால் இதுக்காக தான் பேசுகிறோம். ஏன் பேசுகிறேன்னே தெரியாமல் நிறைய பேர் வீடியோலாம் பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இல்லையா, ஒன்றும் புரியல. அதனால் தயவு செஞ்சு நீங்களாம் வீடியோஸ்லாம் ஒழுங்காக பாருங்கள், ஒழுங்காக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். புரியலன்னா விட்டுட்டு போங்க, புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தா தான் புரியும் ஏன் பேசுகிறேன். என்ன மாதிரி போய் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேனே. தயவு செஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன் அவங்களையே பிடிச்சி தொங்குறியானா அதுக்கு தான் பேசுகிறது. தனித்திறமையாக நாங்கள் காமிச்சிட்டு தான் இருக்கோம். பாட்டு போடுறோம், ஷார்ட்ஸ் பண்ணுறோம், கவிதை பேசணும். இப்போ பேசுகிறது இல்லைன்னா நைட்டில் தான் அதெல்லாம் நடக்கும். நைட் லைவில் இப்போ நான் போடுறதில்ல ஓகேவா. நைட் லைவில் தான் பண்ணுவோம். நைட் லைவ் கொஞ்சம் நாள் ஆகும், 1 மாதம் 2 மாதம் ஆகும் ஓகேவா. அதனால் வெயிட் பண்ணுங்கள். தனித்திறமை காமிக்க நான் லைவ் வரலைங்க, லைவ் நடத்தலை. தனித்திறமை காமிக்க லைவ் நடத்தலை, வீடியோ போடலை. ஷார்ட்ஸில் தான் என்னுடைய தனித்திறமை. நைட் லைவில் மட்டும்தான் 3 மணி லைவும் அவனை பற்றி தான் பேசுவோம். அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஷார்ட்ஸ் வீடியோவும் அவனை பற்றி தான். ஷார்ட்ஸில் என்னுடைய சில திறமைகள் ஓகேவா, ஏதோ பாட்டு பாடுறதோ ஓகேவா, ஏதோ காமெடியோ, ஏதோ சினிமா வசனங்களோ ஓகேவா, அது வரும் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஓகேவா. சில முக்கியமான விஷயங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசுவேன் ஓகேவா. 8 மணி லைவ் தான் அவனை பற்றி முக்கியமான விஷயங்கள் இப்போ ஓடுது பார்த்தீங்களா, இன்றைக்கி நேற்று முந்தானத்தெல்லாம் ஓடுது பார்த்தீங்களா, அந்தமாரி விஷயங்கள் பற்றி பேசுகிறது, பாட்டு பாடுறது, கவிதை சொல்கிறதெல்லாம் 8 மணி லைவில் தான் ஓகேவா. அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. தனித்திறமை இல்லாமல் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் உங்களுக்கும் திறமை இருக்குது. அது நீங்கள் என்ன வெளிப்படுத்தாமல் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிக்காமல் இருப்பீங்க ஓகேவா. எல்லாருக்கும் திறமை இருக்குது. அவனுக்கு விரலுக்கு தகுந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அவனுக்கும் திறமை இருக்குது. திறமை இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாருக்கும் அவங்க மூளையை யூஸ் பண்ணணும். அவங்கவுங்க மூளையில் எல்லாமே இருக்குது ஓகேவா. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம வேலையை பார்க்கணும். சரி, இன்றைக்கி 3 மணி லைவில் பேசலாம். வீடியோ ரொம்ப பெருசாகும். நான் 1/2 மணி நேரத்துக்கு வீடியோ போடுற அளவுக்கு உங்கள் பொறுமை கிடையாது. நீங்களும் பார்க்க உங்களுக்கு பொறுமை கிடையாது. 1/2 மணி நேரம் வீடியோ போடுற அளவுக்குலாம் விஷயங்கள் வரும் இருக்குது. அதுக்கு ஒரு காலம் வரும், அப்போ பேசுவோம் ஓகேவா. சரி ஓகே, மற்றதை 3 மணி லைவில் பேசலாம் ஓகேவா. பாய்.